ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால, தை செவ்வாய்ங்கிறதுனால காலையிலே எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறதுக்கு தான் நான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நாள் நைட்டே வீட்டில் உள்ள பூஜை ஜாமான் எல்லாமே வீடெல்லாம் நல்லா மாப் போட்டு தொடச்சி வச்சுட்டு கிச்சன் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு வெளியில் மட்டும் மாப் போட்டுட்டு வாசலை நல்லா கூட்டிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டேன். என்கிட்ட கலர் கோலம் மாவு இருந்ததுனால நான் கலர் கோலம் போட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் ஓரை 6 to 7 பூஜை பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதுனால காலையிலே எழுந்திரிச்சு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூஜை பண்ணுறது தான். நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சாமி கும்பிட்டதும் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் அவ்வளோதான் பெருசாக நான் சாமியில் ரொம்ப ஈடுபாடோட சாமி கும்பிட்டது கிடையாது. நார்மலாக வெள்ளி செவ்வாய் எப்போதும் நார்மலாக சாமி கும்பிட்ற மாதிரி தான் சாமி கும்பிட்ருப்பேன். அதுவும் ஈவினிங் டைமில் தான் கும்பிட்ருக்கேன். இப்போ தான் இந்த தை செவ்வாயில் எனக்கு சில கொஞ்ச நாளாகவே ரொம்ப தடங்கலாகவும் நான் கீழே விழுந்து கொஞ்சம் ஆக்சிடெண்ட் இந்த மாதிரிலாம் ஆனதில் ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ரொம்ப இதானதுனால எல்லோரும் சொன்னாங்க முருகரை வேண்டு உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னதுனால இப்போ நான் முருகரை வேண்டுறதுனால எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் இப்போ தை செவ்வாய்ங்கிறதுனால தை செவ்வாயிலேருந்து நம்ம விரதம் இருப்போம் அப்படிங்கிறதுனால தை செவ்வாயிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்காக நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்பெஷலாக இன்றைக்கி தை செவ்வாய் அப்படிங்கிறதுனால முருகருக்கு நான் ஸ்பெஷலாக முருகர் ஃபோட்டோலாம் தொடச்சி வச்சுட்டு பூஜை ஜாமாவுக்கெலாம் பொட்டு வச்சு பூ வச்சு காலையில் எழுந்திரிச்சி செவ்வாய் ஓரையில் சாமி கும்பிட்றதுலாம் எனக்குலாம் இதெல்லாம் புதுசாக தான் இருக்குது. நானுமே வீடியோவில் யூடியூப்பில் பார்த்து தான் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் நான் புதுசாக நான் இதில் சாமி கும்பிட்றதே எப்படிங்கிறதே நான் புதுசாக இப்போ தான் பார்க்குறேன் எல்லாமே. இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் முருகர் ஃபோட்டோ கூட இல்லை. நான் தான் இப்போ முருகர் ஃபோட்டோ ஆர்ட்ரு போட்டு ஸ்பெஷலாக முருகர் ஃபோட்டோ ஆர்ட்ரு போட்டு நான் வாங்கி இப்போ தான் முருகருக்கு ஃபஸ்ட்டு தை செவ்வாயில் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். நெய் தீபம் கூட ஏற்றலாம், வெற்றிலை தீபம் அப்படி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டுங்கிறதுனால நார்மலாக முருகர் தொடச்சி வச்சுட்டு முருகருக்கு பொட்டு வச்சு பூ வச்சு இது மாதிரி பண்ணிட்டேன். வீட்டுக்கு பக்கத்துலேயே முருகர் கோவில் இருக்கிறதுனால பக்கத்தில் முருகர் கோவிலுக்கு பாப்பாவை அழைச்சிக்கிட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் பக்கத்தில் பாப்பாவை அழைச்சிக்கிட்டு போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு கந்த சஷ்டி பாட்டு மட்டும் கொஞ்சம் நேரம் நான் கண்டிப்பாக பாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். அதே ஒரு மைண்டு ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்து காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறது விரதம் இருக்கிறது இதெல்லாமே எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. இந்த அனுபவமும் நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.